Taste the Daily. ஸ்டாலினின் விளம்பர மாடல் ஆட்சியில் தொழில்துறையினர் சொல்லொன்னாய் துயரத்துடன் தவித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் தொழில் முனைவோர் வேதனை தெரிவித்தனர். கோவையில் நடந்த புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் நடந்த கலந்துரையாடலை சிறு தொகுப்பாக பார்ப்போம். ஸ்டாலின் அரசின் வரி உயர்வால் தாங்கள் தொழில் செய்யவே முடியாத சூழல் நிலவி வருவதாக தனது மனக்குமுறலை தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கொட்டி தீர்த்தனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்துடன் புரட்சி தமிழர் தொடங்கிய எழுச்சி பயணத்தின் 2ஆம் நாளில் கோவையில் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள், விமான நிலைய விரிவாக்கம் நிலம் கொடுத்தவர்கள், தங்க நகை தொழிலாளர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட அமைப்புகள் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு விடியா திமுக ஆட்சியில் தாங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை விரிவாக எடுத்துரைத்தனர். இந்த மின்கட்டண உயர்வு பலரையும் வாழ்வாதாரங்களை பாதிக்குதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் குடும்பங்களை வாழ வைக்கிறது தான் இந்த குறுந்தொழில் வச்சிருக்கிறோம். ஆனால் எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல. ஏன்னா ஒரு பக்கம் லேபர் சம்பளம் உயர்ந்துகிட்டு இருக்குங்க, மின்கட்டண உயர்ந்திருக்குங்க. நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் வாடகை கட்டணம் தான் வச்சிட்டு இருக்கோங்க. அந்த வாடகையும் இப்போ சொத்து வரி, தொழில் வரிங்கிற இதில் போட்டு வாடகையும் ஏற்றுறாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கிற ஜாப் ஒர்க்கு உண்டான கூலி எங்களுக்கு 2010 எவ்வளோ கிடைக்குதோ அதே தான் இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்குங்க. பின்னர் பேசிய புரட்சி தமிழர், மின்கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தர தொழில் நலிந்திருப்பதாக கோரிக்கை வைத்துள்ளீர்கள். அதிமுக ஆட்சி வந்ததும் அது முழுமையாக உங்களுக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்றார். நமது மாநிலத்தில் திருச்சி, கோவை, ஓசூர், சென்னை உள்ளிட்ட 5 இடங்களில் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையம் கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் மத்திய அரசோடு இணக்கமாக திமுக அரசு இல்லாததால் அவையெல்லாம் இல்லாமல் போனது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்றார். மேலும் தொழில் நகரமான கோவையில் மேலும் தொழில் வளர்ச்சிக்கு விமான நிலைய விரிவாக்கம் அவசியம் என்றும் அதற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுத்ததாகவும், திமுக ஆட்சியில் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விரிவாக்க பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் தொடங்கப்படும் என உறுதியளித்த கழக பொதுச் செயலாளர், தொழில் முனைவோர், மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மனம் குளிர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். உடைய கோரிக்கை எந்த அளவுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதேபோல் நாங்கள் சேவை செய்வதற்காக பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவும் இருபெருந்தரைகள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். இங்கே தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கவனமோடு எடுத்து நிச்சயமாக எங்களுடைய அரசு அவர்களுக்கு மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, மனம் குளிர்கின்ற அளவுக்கு, இந்த தொழில் சிறைக்கின்ற அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் மோசமான வரி உயர்வுகளால் விரக்தியில் இருந்த தொழில் முனைவோர்கள் பொதுச் செயலாளருடைய கலந்துரையாடலுக்கு பிறகு நம்பிக்கையுடன் செல்வதை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் பயணமாக புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தொடங்கி இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சந்தனகுமார்.